கடைசியா நான் போட்ட வீடியோ, அதாவது நம்ம சேனல்ல போட்ட வீடியோ வந்து இந்த கரண்ட் பில்ல குறைக்கிறது தொடர்பான ஒரு வீடியோ. இதுல வந்து நாம ஒரு ஒரு விஷயத்துல நான் உங்களுக்கு ஒரு இடத்த சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். 190 யூனிட்டுக்கு மேல பாவிக்கிறவங்களுக்கு இந்த மின்சார கட்டணத்துல எந்த அளவுக்கு குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத தேடி பார்க்கும்போது கிடைக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா 190 யூனிட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு தான் மின்சார கட்டணம் வந்து குறைஞ்சிருக்கு. எனக்கு தேடி பார்த்த அளவுல 190க்கு மேல யூனிட் பாவிக்கிறவங்க அவங்களுக்கு மின்சார கட்டணத்தில் குறைவு ஏற்படலை அப்படின்றது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது வந்து நிறைய பேர் இதை பற்றி பேசியிருந்தாங்க. நிறைய ட்விட்டர்லையும் அல்லது ஃபேஸ்புக்லையும் செய்தித்தளங்கள்லையும் சமூக வலைத்தளங்களையும் பேசிய ஒரு விஷயம்னு சொன்னால், வருகின்ற தேர்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்க போகுது. ஜனாதிபதி தேர்தலாக வந்தா என்ன, அது பாராளுமன்ற தேர்தலாக வந்தா என்ன, ரெண்டுமே ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்க போகுது. இதனால் கடந்த காலங்களில் நடுத்தரமான இந்த மக்கள் வந்து இந்த மின்சார கட்டணத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதை வந்து இல்லாமல் செய்தால் மாத்திரம்தான் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும், அதை பற்றியே யோசிக்க முடியும் அப்படின்றது பலருடைய ஒரு கருத்தாக இருந்தது. அந்த அடிப்படையில் இந்த மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கு 190 யூனிட்டுக்குள்ளே பாவிக்கிறவங்களுக்கு. எனவே இந்த பேச்சு கடந்த ஒரு 2-3 நாளாக தொடர்ச்சியாக இருந்தே வருது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதோடு சேர்த்து நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, வாகன இறக்குமதி எப்போ நடக்க போகுது? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக கேட்குற கேள்வி தான். ஒவ்வொரு மாதமும் இது தொடர்பான செய்தி வரும். இன்றைக்கு நாளைக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி இதுவரைக்கும் கொடுக்கப்படலை. இந்த கொடுக்கப்படும் காலம் எப்போ அப்படின்றது இப்போ அறிவிச்சிருக்காங்கன்னா அது உத்தியோகபூர்வமாக இல்லாட்டியும் கூட அரசாங்கம் இதை பற்றி யோசிப்பாங்க. அல்லது இந்த அக்டோபர் மாதத்தில், அதாவது 2024 இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து வாகன இறக்குமதிக்கான அனுமதி கிடைக்கப்பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கிடைக்கப்பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் கிடைக்கலாம். அதில் வந்து ஆட்டோவாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், கார், இந்த மாதிரி எல்லா வகையான வாகனங்களையும் இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் அரசாங்கம் வந்து வாகன இறக்குமதியை அங்கீகரித்தாலும் அல்லது வாகன இறக்குமதியை இன்றைய நாளை நாளிலிருந்து இறக்குமதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாலும் கூட, அந்த அனுமதி கொடுக்கப்பட்டு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அந்த வேலைகள், அதாவது இந்த பேங்க் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், பணம் அனுப்புறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து செய்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் போகுன்றாங்க. இந்த மாதிரி வாகன இறக்குமதி சங்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு வாகனம் இறக்குனா கூட இந்த பணப்பரிமாற்றம், அதாவது டொலரை மாற்றி நம்மளோட பணத்தை மாற்றி டொலருக்கு அங்கே அனுப்ப வேண்டியிருக்கும். அது எந்த நிறுவனங்களோ எந்த நாடுகளுக்கோ அது ஒரு சிக்கலாக இருக்கும். இப்போ கையிருப்பில் இருக்கிற டொலர் பெறுமதி மிகப்பெரிய அளவில் இலங்கையிட்ட இருந்தாலும் கூட வாகன இறக்குமதி அப்படின்றது பாரிய அளவில் நடைபெறும். இது உடனடியாக வந்து அமுல்படுத்தப்பட்ட இறக்குமதியை கொண்டு வந்தால், அதுக்கு பிறகு இந்த டொலர் பெறுமதி எங்கே இருந்தது, 360-65 இருந்தது. ஆனால் இப்போ 300க்குள்ளே இருக்குது. இன்றைய நாள்லையும் டொலர் பெறுமதியில் சில மாற்றங்கள் இருக்குது. பெரிய அளவு மாற்றம் இல்லை, சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது. ஆனால் வாகன இறக்குமதி எப்போ ஆரம்பிக்கப்படுமோ, எப்போ பணம் இங்கிருந்து வெளியே போகுமோ, அப்போ இந்த வாகன இறக்குமதியால் டொலருடைய பெறுமதியில் அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் அக்டோபர் மாதத்திலிருந்து வாகனத்துக்கான இறக்குமதியில் தளர்வுகள் ஏற்படுத்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும். ரைட், இது ஒரு பக்கம் இருக்கு. ரயில்வே ஊழியர்கள் வேலைநிறுத்தம் கடந்த 24 மணி நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டு மக்கள் வேலைக்கு போகிறவங்க வரவங்க மிக பாரிய நெருக்கடிகளை சந்திச்சிருந்தாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 60க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தது, ரத்து செய்யப்பட்டிருந்தது. இப்போ ஓரளவுக்கு வழமைக்கு பேச்சுவார்த்தையின் பின்பு வழமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் இன்னும் 100% இது வழமைக்கு திரும்பலன்னு சொல்லப்படுது. மக்கள் மிகப்பெரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருந்தாங்க கடந்த நாட்களில், கடந்த 24 மணி நேரத்துக்குன்னு சொல்லலாம். அதோட தங்கத்தினுடைய விலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பெரிய அளவில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய நாளில் வந்து 22 கேரட் தங்கத்தினுடைய பெறுமதி செட்டியார் தெருவினுடைய தகவலின் அடிப்படையில் 1,84,800, 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 1,89,000 என்று சொல்லப்படுது. இந்த மாதிரி செய்திகளை இன்றைய நாளில் பார்க்க கிடைச்சது. குறிப்பாக கடந்த நாட்களில் மரக்கறிகளுடைய விலை குறைஞ்சிருந்தது. போன கிழமையை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க, அதுக்கு மேலே 2 கிழமைக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த நாளில் மரக்கறிகளுடைய விலை குறைஞ்சிருந்தது. ஆனால் இந்த கிழமையில் பார்க்கும்போது மரக்கறிகளுடைய விலை பாரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, நிறைய அதிகரிச்சு 1 கிலோவுக்கு 100 ரூபா கூட அதிகரிச்சிருக்கு. அதோட கொத்தமல்லி, இது பரவலாக பேசப்படுகின்ற விஷயம். கொத்தமல்லியும் இஞ்சியும் வந்து பெரிய அளவில் விலையில் இருந்துச்சு. நான் ஒரு வீடியோலையும் நான் உங்களுக்கு 2-3 வீடியோக்கு முதல்ல காட்டியிருந்தேன். இஞ்சி 1 கிலோ 5,000 ரூபாய்க்கு, 5,000 ரூபா.
கொத்தமல்லி இங்கே வெள்ளவத்தை அப்படின்னு சொல்கிற மார்க்கெட்டில் வெள்ளவத்தை மார்க்கெட்டில் வந்து 7,000க்கு விற்றுருக்காங்க. 7,000க்கு விற்பனை செய்ததாக சொல்லப்படுது. ஆனால் அன்றைக்கு போனாங்க தேடி பார்த்தோம் கொத்தமல்லி காண கிடைக்கல. இருந்துச்சு ஒரு இடத்துல. ஆனால் அவர் சரியான விலையும் எனக்கு சொல்லலை. அதனால் சில வேளை நாம் நியூஸில் சொல்லிடுவோம், இல்லாட்டி வர அந்த வீடியோவை செய்து போட்டுருவோம் அப்படின்றதுக்காக அவர் சொல்லலை. ஆனால் 7,000 ரூபாவுக்கு கொத்தமல்லி, அதாவது 100 கிராம் 700 ரூபா அப்படின்ற அடிப்படையில் விற்றுருக்காங்க. 7,000 ரூபா. நிறைய இடங்களில் கொத்தமல்லி இலையினுடைய விலை இந்த மாதிரி தான் இருக்குது. எந்தெந்த பிரதேசங்கள், உங்களோட பிரதேசங்களில் கொத்தமல்லி எவ்வளோ விலையில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது, இந்த கொத்தமல்லிக்கு ஏன் 7,000 ரூபா 1 கிலோ விற்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய குழப்பமாக நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், கடந்த நாட்களில் மழை, சீரற்ற காலநிலை காரணமாக கொத்தமல்லியினுடைய அந்த வருகை அது வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. இஞ்சியும் அதே மாதிரி தான். உங்களுடைய பிரதேசங்களில் என்னென்ன விலைகளில் இந்த கொத்தமல்லி இருக்குது அப்படின்றதுல கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆர்ஜி சந்தூர் ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள்.